ஆக்சுவலாக எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன், அந்த படம் வெளியில் வரல சார். அது எப்போ பண்ணேன் அந்த படம், அதேமாரி சுருட்டு குடிச்சிட்டு ஒரு கஞ்சா விற்றுக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் இப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் பேமெண்ட்டு அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல. என்ன தான் சொந்த பந்தனாலும் வயிறு வாய் வேற. என்னங்க சார்? ம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டுமா வருது? நிறைய வருது. அது என்ன நான் பார்க்கல. அப்படிங்களா? நான் இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். இதுல வந்து இதுல கள்ள நொட்டுன்னு ஒரு படம். அந்த படத்துல கருங்காலின்னு சொல்லி ஒரு கேரக்டர். கருங்காலி அப்படின்னா அதாவது நம்ம தெலுங்கு ஆக்டர் மாதிரி ஒரு ரவுடி வில்லி அந்த மாதிரி ரொம்ப கொடூரமா பண்ணியிருப்பேன், பயங்கரமா பண்ணியிருப்பேன். அந்த படத்துல என்னுடைய பேர் வந்து கருங்காலி. ஆமா, அதாவது ஒரு ஹீரோனி ரேஞ்சில் வரும்னு வச்சுங்களேன். ஹீரோனி ரேஞ்சில் அந்த படத்துல நான் ஒரு கதாநாயகி மாதிரி. கள்ள நோட்டை மாத்திரம். அது வந்து இனிமேல் தான் இருக்கு. அது இனிமேல் தான் எப்படின்னு தெரியும். லவ் சாங் இருக்கு. இன்னும் எனக்கு ஜோடி யாருன்னு இல்லை. நான் தனியா போராடுறேன். லவ் சாங் அதான் இன்னும் தேர்ந்தெடுக்கல. இதுக்கு மேலதான் இனிமேல் தேர்ந்தெடுக்கணும். இவங்களும் ஒவ்வொரு படம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. இவங்க காமெடி பண்ணுறாங்க, வில்லித்தனம் பண்ணுறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதனால் இந்த வில்லித்தனம் இந்த ரவுடித்தனம் நீங்கள் பண்ணால் கொடூரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்னை தேர்ந்தெடுத்தது. அதேமாரி இப்போ நான் இதில் ஒரு ஹீரோயினி ரேஞ்சில் இருக்கிறேன்னா, அதாவது நான் ஹீரோனியான்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோனி மாதிரி அந்த கதைக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் நான் இதில் வில்லி தான், மெயின் வில்லியே நான் தான். அது எப்படிங்க சார்? நாமளும் ஒரு நடிகர், அவங்க ஒரு நடிகர், எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? அவரு பண்ணாரு. நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம உழைக்கணும். நம்மளுக்கு கூப்பிட்டு வாய்ப்பு தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அவர் நடித்த படத்தில் ஃபுல்லாக எனக்கு கூப்பிட்டு இந்த சீனு சுமதி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லி எத்தனையோ படம் எனக்கு அறிமுகப்படுத்தி கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் இதில் இல்லை, ஃபீல்டில் இல்லை. அப்புறமேலும் வந்தார். அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன மேலும் ஜோடி இது பார்ப்பாங்க, ஒரு காமெடியோ இதோ. வருது காமெடியாகவும் பண்ணிட்டு இருக்கிறேன். யோகி பாபு கோடி அது இன்னும் எனக்கு என்னன்னு தெரியாது. நான் போனால் என்னை மேனேஜர் கூப்பிடுவாங்க. நான் போய் நடிச்சுட்டு எனக்கு நான் என்ன பேமெண்ட் கேட்கறேன்னா அது கொடுப்பாங்க. நான் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். அதே போல
போல கருங்காலி இந்த படத்துக்கு அப்புறம் நல்ல ஃபேமஸா வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு, இன்னும் இருக்கும். சினிமா நல்லா வளரும் பாருங்க. 2005 எல்லாருமே நம்ம சினிமா தலைவர் எல்லாருமே நல்லா இருப்போம். உதவி பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நீங்க அவங்க கூடவே நீங்க டிராவல் பண்ணிருப்பீங்க. அப்ப இருந்த ஆள் இப்படி இருக்காரு, இப்ப மாறிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது யாரும் நீங்க பாக்குறீங்க? அப்படிலாம் நம்ம யாரையும் சடார்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அது அவங்கவுங்க இஷ்டம். ஹெல்ப் பண்றது பண்றாங்க. அதான் அது அவங்கவுங்க இஷ்டம். இருக்கிறவங்க பண்ணாங்க, இல்லாத பண்ணாத இருப்பாங்க, இருந்து கூட பண்ணாத இருப்பாங்க. நாம போய் அவ்வளவு உரிமையா கேட்க முடியாது இல்லைங்களா. ஆமா, மோடியை பத்தி இதுல சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா கள்ள நோட்டுனா மோடி தான் எல்லாம் சொல்லுவாங்க, டிமானியேஷன் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 500 நோட்டு இதெல்லாம் லாக் பண்ணி நீங்க வச்சு 2000 நோட்டு குறிச்சு வச்சிருக்கீங்க. இந்த 2000 நோட்டு கொண்டு வந்து மோடி தான். மோடிக்கான வாய்ப்பு இருக்குமா படத்துல? உயர்த்தி சொல்லியிருப்பீங்களா இல்ல அவர் திட்டி பண்ணிருக்கீங்களா? இது நான் அந்த அளவுக்கு சொல்றதுன்னு இல்லை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ், அந்த அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து மெயினா வந்து அந்த விழிப்புணர்வு. இந்த கள்ள நோட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த புழக்கத்துல இருக்குது இல்ல, அது எப்படி வந்து ஆல்டர்னேட்டிவா சேஞ்ச் ஒவ்வொரு இதுலையும் போகுதுங்கிறதா ஒரு கண்டென்ட், ஒரு கான்செப்டுங்கிற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற மாதிரி மேல் இடத்துல கொண்டு போறது எதுவும் இல்லை, ஒரு அவேர்னஸ் தான் டோட்டலாவே. ம் இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு போறதுன்ற இன்ஃபர்மேஷன் வந்து காவல்துறைக்கு வருமானத்துறைக்கு தான் போகும். இப்போ கரண்ட்ல வந்து காவல்துறையே அதை வந்து வழிப்பறி பண்ணி எடுத்திருக்காங்க, 2 பேரை பிடிச்சிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு தகவல்? அப்படி இருக்கும்போது நீங்க காவல்துறையை எப்படி காட்டிருக்கீங்க, வருமானத்துறையை எப்படி காட்டிருக்கீங்க? இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த எப்படி சொல்றது, ஒரு அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ இது மாதிரி எதுவும் தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளுடைய ஜேர்னல் முழுக்க முழுக்க ஒரு வில்லேஜ் கேரக்டர், ஒரு பணமே இல்லாத இருக்கிறார் பார்த்தியா, ஒரு ஏழைப்பட்ட மனுஷன், ஒரு ஏழை ஒரு பையன் கூட வச்சிங்க. அவன் வந்து தெரியாம என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கள்ள நோட்டுக்குள்ள உள்ள வர்றாப்புல, உள்ளேருந்து வெளியில மீண்டு வர்றது தான் இதனுடைய தாக்கமே. நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்து எதுவுமே இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்குற மாதிரி 2000 நோட்டுங்கிறது இல்லை, இது நீங்க கேட்குற மாதிரி இதுல 2000 நோட்டுங்கிறது ஒரு எப்படி சொல்றது, அந்த 2000 நோட்டு கள்ள நோட்டுங்கிற புழக்கத்துல வரும்போது இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கு செல்லாத நோட்டு தான். ஆனா வந்து நம்ம கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா நல்ல நோட்டு தான் கள்ள நோட்டா காட்டுறோம் அப்படிங்கிற வந்து கண்டென்ட் கதையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். சார் அப்படி இல்லை, நான் எங்க அப்படிலாம் இல்லைங்க சார். நான் ஒரு ஆக்டரு, நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, அவர் ஒரு டைரக்டரு, அவர் ஒரு ப்ரொடியூசரு, ஒரு ஹீரோ. அப்படிங்கும்போது என்னுடைய இது என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. சரிங்களா, நாம் வந்து சென்னையில் இருக்கிறோம், அவங்க இல்லை 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 இல்லைங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் எனக்கு இங்கே பேசினபடி சம்பளம் கொடுத்தாங்க. சார் சுருட்டு கொடுத்தீங்கன்னா நான் அடிச்சுட்டே சொல்லுவேன். நீங்க கேட்கலையே சார். அந்த அது இல்லை சார், அதெல்லாம் இல்லை. நான் ஆனால் கேட்டேன் சார், வில்லினா வந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்க சார். இந்த விளக்கு அப்புறம் சொல்கிறேன் நான். அதாவது சார் வந்து நம்ம அந்த ரவுடி ஒரு கருங்காலின்ற போது ஒரு கொடூரமாக நம்மளை காமிக்கல. நமக்கு அதெல்லாம் தேவைதான். நாம் பண்ணுறவோ பண்ணலையோ அது அந்த இதெல்லாம் முன்னாடி இருந்திருக்கணும். அவங்க கொஞ்சம் இதனால் பட்ஜெட்டில் இது பண்ணுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் இது வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நானும் சரின்னு அந்த சுருட்டு மட்டும் அது குடிக்கிறதுக்குலாம் எனக்கு ஏற்கனவே ஒரு படம் பண்ணேன். அந்த படம் வெளியில் வரல சார். அது எப்போ பண்ணேன் அந்த படம், அதேமாரி சுருட்டு குடிச்சிக்கிட்டு ஒரு கஞ்சா விற்றுக்கிட்டு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த படம் இப்படின்னு சொன்னோன்னே நான் சரின்னு ஏற்றுக்கிட்டேன். அப்புறம் பேமெண்ட்டு அப்படிலாம் எப்படி ஒரு ப்ரொடியூசரை போய் கேட்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை இருக்குதுல்ல. என்ன தான் சொந்த பந்தனாலும் வயிறு வேற. என்னங்க சார்?
தாண்டி அதே கொஸ்டின் வரேன். ம் இப்போ ஒரு ட்ரோல் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? நீங்க ஸ்டாலின் சரி வடியில இடத்துல ஸ்டாலின் உட்கார்ந்து நீங்க இதெல்லாம் பேசுற மாதிரி அதை எப்படி பாத்தீங்க? ஏன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது மட்டுமா வருது நிறைய வருது. பொங்கல் நாட்டு சொல்லியிருப்பாங்க அதுல அது என்ன நான் பார்க்கல. பாத்தீங்களா? ஏன்னா வந்து 5000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து கரண்ட் பில் எக்ஸ்ட்ரா ஏத்துன்னு சொல்லிட்டு போட்டுருப்பாங்க. உங்களை தான் ட்ரோல் பண்ணிருப்பாங்க மொத்தமாவே. அப்படிங்களா? அது வந்து பெருசா பேசப்பட்டது. அது ஏன்னா வடிவேல் சார் வந்து காமெடி பண்ணி ஸ்டாலின் சார் போட்டோ போட்டு ட்ரோல் பண்ணாங்க. அது நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்க்கல இன்னும். பாருங்க. அதாவது அப்படி இருக்கும்போது சார், சுருட்டு குடிக்கிறது அப்படிங்கும்போது ஜென்ஸுங்களே தம்மு அடிச்சிங்களா கொஞ்சம் இது மூச்சு திணறல் அதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் தம் கட்டி தான் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. அவங்களே இல்லை போதும் நீங்கள் சீன் அப்போ மட்டும் பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. உடம்புக்கு ஏதாவது முடியாத போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளுக்கு சீன் நல்லா வரணும் இல்லைங்களா, அப்படிங்கும்போது நான் நல்லா கரெக்டாக பண்ணி கொடுத்தேன். 2 3 ஒரு கட்டு சார். படம் வந்து பார்த்தீங்கன்னா 85% எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் பேட்ச் ஒர்க் மட்டும் தான் இருக்குது. அது நான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கழிச்சு அப்டேட் கொடுத்துட்றேன். இல்லை நம்ம நண்பர் ஒருத்தர் சார், நம்ம சேலத்தில் ஒரு நண்பர் இருக்கிறாரு. இல்லை அவரு நம்ம நேம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா தான், அவரு வேற சார், நம்ம லோக்கல் சொல்லலாம். பெரிய படங்களுக்கே சிக்கல் வந்திருக்கு. இன்னைக்கு வடகானுக்கு பாத்தீங்கன்னா கியூப்ல சரியா இது ஆகலன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஓடிது. இந்த மாதிரி படங்கள் வந்து இதுவரையும், அதாவது ஆடியோ லான்ச் வரையும் கொண்டு வரீங்க. அதாவது ஒவ்வொருக்கு தெரியணும், எங்க எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் வரையும் போறீங்க. அதுக்கப்புறம் தேட்டருக்கு வரதுக்கான முயற்சியை காணுமே, தேட்டரும் கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு இது கொடுக்குறீங்க. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறீங்க? இப்போ சார் பேர் என்னங்க? இப்போ பாலா சார் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்துக்கு எஃபோர்ட்டும் போடணும், எஃபெக்ட்டும் போடணும். அப்படி போட்டால் தான் நம்ம வந்து ஜெயிச்சு வர முடியும். பெரிய படம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே வருது, சின்ன படம் லேட்டாக தான் வருது. ஆனால் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எஃபோர்ட் போட்டு தான் இருக்கிறோம். அதுக்குண்டான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பார்ப்பீங்க. ஏன்னா பப்ளிசிட்டி இல்லாத இது, அதாவது சுமதி மேடம் இருக்காங்க. சுமதி மேடம் வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியுமே தவிர, ஒரு தேட்டருக்கு வரும்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு பெரிய ஹீரோனா உள்ள வருவாங்க. அப்படி இருக்கும்போது திரையரங்கும் டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தை நான் போட்டு ஆடியன்ஸே வந்து நான் என்ன பண்ண முடியும் கேட்பாங்கல்ல. அப்போ தேட்டர் கொடுக்கறதும் கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா இங்கே சங்கங்கள் நிறைய இருக்கு, அவங்களும் ஒத்துழைக்கிறாங்களான்னு தெரியல. நீங்க எந்த சங்கத்துல இது பண்ணிருக்கீங்க? இதுக்கான முயற்சி சொல்லிட்டீங்களா முன்னாடியே? நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அத்தையோட வில்லின்னு சொல்ல காமெடின்னு சொன்னாங்கல்ல, அத்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் காமெடியே இல்லை. இந்த படத்தில் முழுக்க முழுக்க மெயின் வில்லி. இல்லை இல்லை ஃபெமிலி பேச அவங்க தான். நம்மளுடைய கான்செப்ட் தான் நம்ம கதையில் பேசும். நம்ம பெரிய படம் சின்ன படம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட் பார்க்கும்போது அந்த ரிசல்ட் தெரியும். நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சங்கத்தில் வந்து கேட்குறேன்னு சொல்கிறீங்க. சங்கத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம இந்த இடத்துல பேச முடியாது. ஸோ இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் ட்ரெய்லர் அப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சொல்லிடுறேன். ஏன்னா அது நான் முழுக்க அப்போ நீங்கள் எங்கிட்ட சின்ன சின்ன கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டபுளாக இருக்கும். இப்போ சிங்கிளாக இருக்குது, அப்போ டபுளாக இருக்கும். அப்படிங்கும்போது நான் அதுக்கு நான் அப்டேட் நான் கொடுக்குறேன். இன்னும் வேறு என்னன்னா வச்சுக்க, சுமதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கதாநாயகின்னு சொன்னாங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லி வந்து கதாநாயகி எவ்வளோதான். ஏன்னா அவங்க முழுக்க கொண்டு போகிறதே இவங்க தான் கொண்டுட்டு போகிறாங்க படத்தை. மாசத்துக்கு ஒரு 300 200 100 இல்ல 3 மாசத்துக்கு 500 படங்கள் இது மாதிரி படங்கள் வருது. சரிங்களா? ட்ரைலர் லான்ச் பண்றாங்க, ஆடியோ லான்ச் பண்றாங்க. படம் அவங்க ரிலீஸ் பண்ணவே முடியல. ஆனா வந்து சொல்றாங்க நம்ம தியேட்டருக்கு தான் வருவோம். தியேட்டருக்கு வந்து வெயிட் பண்ற படமே 2000 படம் இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் அடிச்சு முடிச்சுன்னு வரதுக்கு பெரிய விஷயம். நீங்க இதோட முடிச்சிட்டாங்க, ட்ரைலர் பண்றாங்க, அதுல அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு கடந்து போயிடுறாங்க. சார் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நானே இதே வந்து பிரசாத் லேப்போ வந்திருக்கேன். சரிங்களா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷமாக ஃபீல்டு, 7 வருஷம் எஃபோர்ட் இல்லைன்னு சொல்லலை, எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது படத்தோட ப்ரொடியூசர் நான். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கடை வாங்கினா கூட நான் தான் வாங்கி பண்ணி ஆகணும். இப்போ 3வது ஆளுகிட்ட போய் நான் கையெந்து தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி அந்த மாதிரி வருமா வராதாங்கிறது தான். அதுக்கு எஃபோர்ட் யார் போடணும்? இப்போ இவர் போட மாட்டார், இல்லை இன்னொருத்தர் 3வது ஆள் போட மாட்டார், 4வது ஆள் போட மாட்டார். இப்போ யார் போடுறாங்களோ அவன் தான் நான் தான் போட்டோன்னு வச்சுங்களேன். அதனால கம்பல்சரி வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இது வந்து அப்பாவோட நேமு, அதனால வந்து ராயனுங்கிறது அப்படியே நியூமராஜ் எப்படி இருக்கு. இது வந்து இல்லை அது நம்ம நியூமராஜ் எப்படி நேம் வச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எம்ஜி ராஜேந்திரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட பேர், ராயனுங்கிறது நம்ம எம்ஜிங்கிறது பிராண்டு. நாம் வந்து தொழில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால
அசிஸ்டன்ட் டைரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பத்குமார்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தில் ஒரு டைரக்டர், அவர்கிட்ட நம்ம பண்ணோம். இப்போ சின்ன எக்ஸாம்பிள் நம்ம நண்பர் கூட வந்துட்டு போனார், அவர் கூட எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அசோசியேட் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சரவணனுக்கு பயம், அப்புறம் முழுக்க என்ன சொல்ல போனால் அத்தையோட சின்ன சின்ன படங்கள்லாம் கூட இருந்து அசோசியேட்டாக பண்ணேன், ஹெல்ப்பும் பண்ணேன், கஷ்டமும் பட்டோம். கஷ்டப்பட்டதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். இன்னொரு விஷயம் முழுக்க சொல்லணும்னா, இந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னு காரணம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க எங்கள் அத்தை தான் காரணமே. ஏன்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே நான் வரும்போது ஒரு ஆர்டிஸ்டாக தான் உள்ளே வந்தேன். அவங்க சொன்ன விஷயம் தான் இன்றைக்கி இங்கே இவ்வளோ நான் கொண்டுட்டு வந்திருக்கிறேன். தம்பி நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ ஆர்டிஸ்டாக போனீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் நிறையா வந்து சந்திப்ப, இழப்பீடுகள் ஏற்படும், ஒரு சம்திங் ப்ராப்ளம் வரும்னு கூட சொன்னார். ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தொழில் ஃபீல்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல்டுக்குள்ளே வா, ஒரு டைரக்ஷன் லெவலில் வா, இல்லை உன்னால் முடிஞ்சுன்னா ஒரு சின்ன பட்ஜெட் ஏதோ ஒன்று கூட போடு, அதுக்கப்புறம் மேலே வாங்க, அதுதான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து எப்போ நான் காலேஜ் படிக்கும்போது இந்த அட்வைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஹீரோ ஆயிடலாம், இப்படி ஆயிடலாம், பல பெரிய நடிகர் மாரி ஆயிடலாம், அந்த ஒரு தாட்டுக்கு போயிடுறோம். நம்ம அந்த மாரி இல்லாமல் ஒரு சாதுவான ஒரு கேரக்டர் உள்ள வந்திருக்கிறோம். சார் டெக்னீஷியன் கேமராமேன் வந்து சம்பத்குமார் முழுக்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துக்கிறாரு. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசுவல் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் சார், ஒரு சத்யா சார் எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் சிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரு வந்து அழகாக லிரிக்ஸ் எழுதி கொடுத்து அவரு யுகா பாரதி வந்து கொடுத்துருக்குறோம். அவர் வந்து முழுக்க நல்லா வந்திருக்கு. அதை அப்டேட் பண்ணிடுறேன் சார். நான் வேறு ஏதாவதுன்னா அப்டேட் கொடுத்துட்றேன். ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிப்புசாமி, நான் அவருக்கு நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில் கூப்பிட்டேன். ஸோ சம்திங் ப்ராப்ளம் அவரால் வர முடியல, அவர் வந்துட்டாருன்னா அது ஒரு சின்ன ஒரு கியூ கொடுத்துக்கலாம் சார். சார் தேங்க்யூ சார். இன்னொன்று பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா சார்? சார் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் சார். ஹாப்பி நியூ இயர் சார். இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.